என்று வேத வசனங்களாகிய களங்கமில்லா ஞானப்பாலுக்கு மிஞ்சினது எதுவும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வேதத்தின் முக்கியத்துவத்தை அனைத்து உலகமும் அறிந்துள்ளது. உலகில் மிகவும் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்த வேத புத்தகம்தான். இன்று உலகளாகிய பெரிய நிறுவனமான கிதியோன் இன்டர்நேஷனல் வேதாகமத்தை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விநியோகிப்பதை தன் பிரதான ஊழியமாக கொண்டுள்ளனர். இது ஜூலை 1899 ஆண்டு ஜான் ஹெச் நிக்கல்சன், டிஎம்ஜே நைட்ஸ், சாம்வேல் இ ஹில் என்ற 4 பேரால் தொடங்கப்பட்டது. அநேக கிதியோனியர் முகாம்களும் வேதத்தின் மகத்துவங்களை மக்களுக்கு எடுத்து கூறி வருகிறார்கள். அந்நாட்களில் ஒரு குழுவினர் சோவியத் ரஷ்யாவின் குறிப்பிட்ட பகுதியில் உள்ள பள்ளிகளில் வேதாகமம் விநியோகிக்கும்படி அனுமதி பெற்று அங்கு சென்றிருந்தனர். அவர்களோடு மேற்பார்வை செய்யும் ஒரு காவல் அதிகாரியும் இருந்தார். அன்று விநியோகிக்க வேண்டிய நகரில் உள்ள குறிப்பிட்ட பள்ளி அண்டையில் வந்ததும் நிறுத்தாமல் வேறொரு இடத்திற்கு போகும்படி அந்த அதிகாரி கூறினார். ஏதோ நம்மை சிக்கலில் மாட்ட வைக்கப் போகிறார் என்று அவர்கள் பயந்தனர். முன் அனுமதி பெறாத பள்ளியின் முன் வந்ததும் வாகனத்தை நிறுத்தச் சொல்லி அங்குள்ள மாணவர்களுக்கு வேதாகம் வழங்கும்படி கூறினார். அங்கு முடிந்ததும் ஏற்கனவே அனுமதி வாங்கியிருந்த பள்ளிக்கு அவர் அழைத்துச் சென்றார். அவர்கள் ஒன்றுமே புரியாமல் திரு என்று முழித்தனர். அந்த அதிகாரியோ அனுமதி பெறாத பள்ளியில்தான் தன்னுடைய பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு வேதம் கிடைக்காமல் போய்விடக்கூடாது என்று பயத்தில்தான் அவ்வாறு செய்தேன் என்று கூறினார். தேனிலும் மதுரமான வேதத்தை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம். சங்கீதம் 119, 165. நம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. Psalms 119 verse 165. Great peace have those who love your law. Glory to God. Amen.